القلب سما. الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகளோட 3வது வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று பார்த்த விஷயத்தோட தொடர்ச்சி தான் இந்த கிளாஸா இருக்கும் இன்ஷால்லா. ஓகே, அப்படின்ற விஷயத்துல முக்கியமா நேற்று பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஈமான், அல்லாவை நம்பக்கூடிய இயல்பாக நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு வந்து கல்ப் அப்படின்றத பார்த்தோம். அந்த கல்பு என்ன விஷயம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போலதான் மற்ற உறுப்புகள் செயல்படும் அப்படின்ற விஷயத்தையும் நேத்து பார்த்தோம். அப்ப நேத்து பார்த்த கிளாஸோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை உள்ள இடம், ஈமான் உள்ள இடம் கல்ப் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அப்ப அந்த கல்பை நம்ம ரூஹ நோக்கி கொண்டு செல்றோமா, இல்ல கெட்ட நஃப்ஸுலயுமே, நஃப்ஸுனா தப்பான விஷயத்தான் சொல்லும் அப்படின்றது இல்ல, தப்பானதையும் சொல்லும் சரியானதையும் சொல்லும். இந்த சரியானதின் பக்கம் நின்னோம் அப்படின்னா அந்த கல்பு வந்து மறுமை நாள்ல வெற்றி பெற்ற கல்பா நிக்கும், கல்பன் சலீமாவா நிக்கும், நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய கல்பா நிக்கும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இந்த கல்பை எப்படி நம்ம நேர்த்தியா வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு கிளாஸ், இதுவும் குரான்ல இருந்து ஒரு ஆயத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இப்போ இந்த கல்பு நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணியா செயல்படக்கூடிய இன்னொரு உறுப்பு இருக்கு நம்மளோட உடம்புல. அல்லாவை நம்பும் இயல்புடன் இருக்கக்கூடிய இந்த கல்பு நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான உறுப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா நாக்கு. ஓகேவா? இந்த நாக்கு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும், சரியா? இப்ப அதுல இருந்து சில விஷயங்களை இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு குர்ஆன் ஆயத்தோடயே நம்ம ஆரம்பிச்சிருவோம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது அத்தியாயம் 70வது வசனத்துல சொல்றான் என்ன அப்படின்னா, நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள், நேர்மையான சொல்லையே பேசுங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அது மட்டும் இல்லாம புகாரில 6018வது ஹதீஸ்ல வந்திருக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாயை மூடி இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நேர்மையான சொல் அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் அப்ப செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது அப்படின்றத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், சரியா? இப்போ அதாவது இப்போ ஒரு உணவு தட்டு இருக்கு, ஓகேவா? உணவு தட்டோ இல்ல உணவு குவளையோ ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கு. இப்ப அதுல இருந்து ஒரு கை எடுத்து நம்ம சாப்பிடுறோம், சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தட்டோ ஒரு கிண்ணமோ இருக்கு, அது நிறைய ஃபுட் இருக்கு. அந்த ஃபுட்டை எடுத்து நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம எடுத்த வாய் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு வந்து நல்லா இல்லாம தோணுது, நல்லா இல்ல, இந்த சாப்பாடு கெட்டு போனதா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இப்போ நம்ம கையில எடுத்த சாப்பாடு தான் தப்புன்னு சொல்லுவோமா, இல்ல அந்த தட்டுல இருந்த சாப்பாடு தப்புன்னு சொல்லுவோமா? அந்த தட்டுல இருந்த சாப்பாடு கெட்டு போனதுனாலதான் அதுல இருந்து எடுத்து சாப்பிட்ட அந்த வாயும் எனக்கு கெட்டு போனதா தெரியுது. இப்ப இதற்கு எதை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம நாவுல இருந்து வெளிப்படக்கூடிய சொல். இப்ப எந்த ஒரு மனிதர் தன்னோட நாவுல இருந்து கெட்ட பேச்சுகள் அப்படின்னா கெட்ட வார்த்தைன்னு நான் சொல்ல வரல. இந்த நேர்மை அப்படின்றதுக்கு ஆப்போசிட்குள்ள எதிர்ப்பதமா என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்னா, பொய் வரும், புறம் வரும், அடுத்தவர்களை குறை பேசுறது வரும், அவதூறு வரும், கோல் மூட்டுறது வரும், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். அநீதியான சொற்கள் வரும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய நாவுல இருந்து வெளிப்படக்கூடிய சொல்ல நேர்மையான சொல்லா இல்லாம பேசுனா அப்படின்னா அவனுடைய கல்புல அந்த விஷயம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் வந்து பொய் பேசிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் வெறுமனே வாயால பேசல, அவருடைய கல்புல இருக்கக்கூடியதும் பொய்யாதான் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து புறம் பேசிக்கிட்டே இருக்காரு, அப்ப அவருடைய கல்புலையும் அந்த புறம் குடிக்கொண்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து கோல் மூட்டுறாரு, ஒருத்தர் அநீதியா பேசுறாரு அப்படின்னா அவருடைய நாவு அதை வெளிப்படுத்தல, நாவு மட்டும் வெளிப்படுத்தல, அவருடைய கல்புல அந்த விஷயம் இருக்கிறதுனால மட்டுமே அது வெளிப்படுது. அப்ப எதை நம்ம ஃபர்ஸ்ட் சரி செய்யணும் அப்படின்னா அந்த கல்பை சரி செய்யணும். இன்னொரு ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மதுல பதிவா இருக்கக்கூடிய விஷயம், இந்த லிசான், நாக்குக்கு அரபிக்ல லிசான் அப்படின்னு சொல்லுவாங்க, லாம் சீன்
அலிஃப் நூன் லிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிசானும் இந்த கல்பும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது. எப்படி அப்படின்னா முஸ்னத் அஹ்மதுல பதிவான ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதருடைய ஈமான் அப்படின்றது அவருடைய கல்பின் நிலையாகும். அதாவது ஒரு மனிதருடைய ஈமான், இது நம்ம நேத்து பார்த்த விஷயம் தான். அந்த கல்புலதான் அந்த ஈமான் இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டு, இந்த கல்பு நிலையாகும் வரை நாக்கு நிலையாகாது. இந்த கல்பை நான் ஒரு சீரா நேர்த்தியா வைக்கிற வரைக்கும் நாக்கு சீராகாது. அதே மாதிரி இந்த நாக்கு சீராகிற வரைக்கும் கல்பு சீராகாது. அப்போ இது சீரா இருந்தாதான் இது சீரா இருக்கும். ஒண்ணு சீர்குலைஞ்சிருச்சுன்னா இன்னொரும் சீர்குலைந்து போயிரும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய உள்ளம் நிலையாகும் வரை நாவு நிலையாகாது, அவனுடைய நாவு நிலையாகும் வரை உள்ளம் நிலையாகாது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ரமலான் மாதத்துல இருக்கோம் அப்படித்தானே. இந்த ரமலான் மாதத்துல அதிகப்படியான நற்செயல்களை செய்வோம். நம்ம யூஸ்வலா நம்ம தினசரி செய்யக்கூடிய நற்செயல்களை விட அதிகப்படுத்தி செய்வோம் அப்படித்தானே. அப்போ இந்த ரமலான் மாதத்துல நம்மளோட பேச்சுமே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு சிந்திச்சு பேசக்கூடியதா இருக்கணும். இந்த ஒரு பிராக்டிஸ, இந்த ஒரு பயிற்சிய நம்மளுடைய வாழ்நாள்ல மற்ற நாட்கள்லயும் தொடர்ச்சியா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ என்னோட பேச்சு, இப்ப நான் ஒரு விஷயம் பேச போறேன் அப்படின்னா ஒரு ஃபில்டர் போட்டுறணும் நாக்குக்கு. சரியா? அந்த ஃபில்டர் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பேச்சு இப்ப நான் பேசுறது பயனுள்ளதா, வீணானதா, இது தேவையா அப்படின்ற விஷயத்த சிந்திச்சு அந்த ஃபில்டர் போட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கல்வி என்ன செஞ்சிரும் அப்படின்னா நிலையாயிரும். எதை கொண்டு நிலையாயிரும் அப்படின்னு இந்த ரமலான் மாதத்துல முக்கியமா நம்ம குரான் ஓதுறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சதக்கா செய்யறோம். இதை தாண்டி நம்மளே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு பயிற்சிக்குள்ள உட்படுத்திக்கணும். இப்ப நான் பேச போறேன், என்னுடைய நாக்குல இப்ப ஃபில்டர் இருக்கு. சரியா? அப்ப பேசுறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், இது தேவையா, இந்த இடத்துல நான் இந்த விஷயத்த பேச போறேன்னு இது தேவையான சொல்லா, இது மற்றவங்களுக்கு பயனளிக்குமா, எனக்கு பயனளிக்குமா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் சிந்திச்சு அது பலன் தரக்கூடியதா இருந்தா மட்டுமே அதை பேசணும். இப்போ பேசுறது அப்படின்றது, இந்த சொற்கள் அப்படின்றது பாவமான சொற்கள் இன்னொரு சைடு இருந்தாலும், நான் சொன்னேன்ல பொய், அநீதி, கோல் மூட்டுறது, புறம் சொல்றது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலுமே ரெண்டுக்கும் பயன் தராம, அதாவது இந்த இந்த விஷயத்த பேசினா நன்மையும் இருக்காது, தீமையும் இருக்காது, மாறா நம்மளுடைய நேரத்தை வீண் விரயமாக்கும் அப்படின்னு சில சொற்கள் இருக்கு. சொற்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய செயல்கள்லயே இது பொருந்தும். சரியா? அப்போ இந்த விஷயத்த பேசினா நன்மையும் தராது, இந்த விஷயத்த பேசினா தீமையும் இருக்காது, மாறா என்னுடைய நேரத்தை குடிச்சிரும், என்னுடைய நேரத்தை வீணாக்கிரும். அப்ப அதுவும் எதுக்குள்ளதான் போய் சேரும், என்னுடைய நேரத்தை வீணாக்க என்னுடைய வாழ்நாள் தான் கழியுது. புரியுதா? அப்ப அந்த மாதிரி வீணாக்கக்கூடிய நேரத்தை வீணாக்கக்கூடிய சொற்களையும் தவிர்த்துக்கணும். இந்த ரமலான் மாதத்தை இதற்குரிய பயிற்சியாக ஆக்கிக்கணும். சரியா? இந்த கல்ப் அப்படின்றதுக்குரிய அர்த்தம், காஃப் லாம் பா அப்படின்றதுக்கான அந்த கல்புக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மாறக்கூடியது அப்படின்றத அர்த்தம், புரளக்கூடியது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த கல்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இங்கிட்டும் அங்கிட்டும் தவிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த கல்பை நிலையாக்கணும், நான் நிலையாக்கணும் அப்படின்னா அதற்கான முக்கிய பயிற்சி எங்க இருக்கு அப்படின்னா இந்த லிசான்ல இருக்கு. லிசான்னா என்ன சொன்ன, நாக்கு. இந்த நாக்குல இருக்கு. புரியுதா? அப்ப இந்த ரமலான் மாதத்தை நம்ம இன்ஷால்லா எதற்கானதா ஆக்கிக் கொள்வோம், இந்த நாவுக்கான பயிற்சியாக ஆக்கிக்குவோம். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா என்ன அர்த்தம், உள்ள இப்ப நம்ம உள்ளார நம்ம சந்தோஷமா இருக்கோம், அகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா நம்மளுடைய புற தோற்றத்துல, நம்மளுடைய ஃபேஸ்ல, நம்மளுடைய முகத்துல அது வெளிப்படும். இப்ப உள்ள நம்ம சோகமா இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது மூஞ்சில காமிச்சிரும். சரியா? இப்ப இதே மாதிரி இன்னொரு பழமொழி இப்ப நம்ம சொன்ன விஷயத்துல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கல்பின் அழகு நாவில் வெளிப்படும். அப்ப கல்புல என்ன இருக்கோ அதுதான் நாக்குல வெளிப்படும். இதை நல்ல மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. உங்களோட கல்புல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுதான் உங்களுடைய நாவுல வெளிப்படும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற ஒரு சஹாபி. சரியா? இவங்களுக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்லயும் பாவம் பதிவாகும், தீமை பதிவாகும்ன்ற விஷயம் தெரியாது. சரியா?
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க பேசக்கூடிய சொற்களுக்கும் நன்மை தீமைகள் பதிவு செய்யப்படுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதாவது நரகத்திற்கு மக்களை கொண்டு சேர்க்கும் விஷயங்கள்ல பெரிய பாவமா எது இருக்கு அப்படின்னா நாவு தான் இருக்குன்னு சொல்றாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்கள்ல இந்த நாவு இருக்கு அப்படின்னா அதுல நம்ம எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 2 தாடைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயத்தையும், 2 தாடைக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயத்தையும், 2 கால்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயத்த யாரு பாதுகாத்தாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை உறுதி அளிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய ஆசையே என்ன? அந்த சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹ்வ பார்க்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய உச்சபட்ச ஆசையா இருக்கு. அப்ப அதற்கான விஷயத்துல முதல் படியா எது இருக்கு அப்படின்னா நாவை கட்டுப்படுத்துறது. ரொம்ப ஈஸியா மக்கள் பேசிருவாங்க. ஒரு இந்த விஷயம் நான் பேசுறேன், ஒரு சின்ன வார்த்தை தான். ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன வார்த்தை, ஒரு வார்த்தை போதும். ஒரு ஒரு கண் பார்வை போதும் ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய இந்த விஷயத்த ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா கையாளணும். அதே மாதிரி ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஒருத்தரை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை போதும். கரெக்டா? ஒருத்தர் வந்து கஷ்டத்துல இருக்காங்க, ஒருத்தர் சோகத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்கும் அந்த ஒரு வார்த்தை போதுமானதா இருக்கு. மாறா ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கும் ஒரு சொல் போதுமானதா இருக்கு. அப்ப அதுல நம்ம கவனமா இருக்கணும். ஒரு ஒரு பெண்மணி இருப்பாங்க, அவங்க அதிகப்படியான தொழுகையில ஈடுபடுவாங்க, நோன்பு நோற்பாங்க, நஃபிலான வணக்கங்கள்ல ஈடுபடுவாங்க, சதக்கா செய்யறாங்க, எல்லா விஷயங்களும் செய்யறாங்க. ஆனா நாவை கட்டுப்படுத்தாம அழகிய வார்த்தைகளை பேசாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்கள்ல எந்த ஒரு நல்லதும் இருக்காது. புரியுதா? அப்ப எல்லா நல்ல விஷயமும் நான் செய்யறேன், ஆனாலும் இந்த ஒரு விஷயத்த நான் கோட்டை விட்டுறேன் அப்படின்னா அந்த விஷயம் என்ன ஆகும்? ஃபாய்தாவே இல்லாம போயிரும், பலனே இல்லாம போயிரும். சரியா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு 2 காது, 1 நாக்கு கொடுத்திருக்கான்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிந்தனை செஞ்சிருக்கீங்களா? இந்த நம்ம உறுப்புகள்ல 2 காது, அதாவது 2 காது, ஒரே ஒரு நாக்கு தான் இருக்கு. எதனால இருக்கும் அப்படின்னா, அதிகமா கேளுங்க, குறைவாக பேசுங்க. சரியா? குறைந்த அந்த அந்த கேட்கிற விஷயங்களுமே தப்பான விஷயத்த கேட்காம நல்ல விஷயத்த கேளுங்க. நல்ல விஷயங்கள செவியுறுங்க. குறைவாக பேசுங்க. நீங்க பேசக்கூடிய சொல்லுல நன்மை இருந்தா பேசுங்க. அப்படின்ற விஷயத்துக்காக கூட இருக்கலாம். நம்ம பேசக்கூடியது யாராச்சும் ஒருத்தருக்கு பயனளிக்கிறதா இருக்கணும். ஒண்ணு நமக்கு அல்லது மற்றவருக்கு. சரியா? அப்ப அந்த நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய நாவாலும் கையாலும் பிற முஸ்லிம் பயனடைகிறாரோ, பாதுகாப்பு அடைகிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம்னு சொல்றாங்க. அப்போ உண்மையான முஸ்லிம்குரிய கேட்டகரியே எதுல வந்து நிக்குது? சுப்ஹானல்லாஹ். நாவால இன்னொருத்தர் பாதுகாப்பு பெறணும். இல்ல, ஐயோ இவர் என்ன பேசிருவாரோ, இந்த இந்த இவ வந்து என்னை என்ன பேசிருவாளோ, இவங்க என்னை என்ன சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்ம என்ன பேசுவோம் அப்படின்றதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னா நம்ம முஸ்லிமே கிடையாது. புரியுதா? ஒரு உண்மையான முஸ்லிம் இல்ல கேட்டகரியிலயே நம்ம வரமாட்டோம். அப்ப அப்படின்றப்போ அந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற விஷயம். அடுத்து ரொம்ப அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான், இந்த நாவு அப்படின்ற விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க நல்லா சொல்ல பேசுறீங்க அப்படின்னா அதன் மூலியமா விளையக்கூடியது முதல்ல உங்களுடைய காரியங்கள் சீராகும். இன்னைக்கு நம்மளுக்கு பல பேருக்கு என்ன ஆசை? என்னுடைய எல்லா செயலும் சீரா இருக்கணும், எதுவும் கஷ்டமா அமைஞ்சிடக்கூடாது, எல்லாமே ஈஸியா இருந்துடணும் அப்படின்றது தானே நம்மளுக்கு ஆசை. அப்ப அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்மையான சொல்லணும். உன்னுடைய நாவை கட்டுப்படுத்தணும். அப்ப அந்த நாவை நீ கட்டுப்படுத்தின அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, உங்களுடைய காரியங்களை நான் சீராக்குறேன். ஃபர்ஸ்ட். 2வது விஷயம் என்ன அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்படும். எதனால? நாவ நம்ம கட்டுப்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்களை அல்லாஹ் சீர்படுத்தி தர்றேன்னு சொல்றான். 2வது விஷயம் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றான்.
இதுக்காக தானே நம்ம மன்றாடிட்டு இருக்கோம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நான் செய்த இந்த பாவம் செஞ்சுட்டேனே, அவ்வளவு செஞ்சுட்டேனே, அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த ஏக்கத்தோட இருக்கும். அப்போ நம்மளுடைய நாக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அல்லாவே அந்த வாக்குறுதி அளிக்கிறான். நான் உங்க பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மகத்தான வெற்றி. ஃபௌசன் அதீமான்னு அல்லாஹ் சொல்றான். மகத்தான வெற்றியை நான் உங்களுக்கு தர்றேன். அப்போ இந்த மூணு விஷயம் இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு அதை விட வேற என்ன வேணும்? இப்ப நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த 3 வகுப்புலையும் பேசக்கூடிய விஷயம் அதுதான். நம்ம இந்த உலகத்திலையும் வெற்றியாளரா நிக்கணும், மறுமையிலையும் வெற்றியாளரா நிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட விஷயத்த அல்லாவே வாக்குறுதி அளிக்கிறான். உலகத்துல உன்னுடைய காரியம் எல்லாம் லேசாக்கப்படும், மறுமையிலையும் உன்னுடைய காரியம் லேசாக்கப்படும், உன்னோட பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன், உனக்கு நான் வெற்றி அளிக்கிறேன், நீ என்ன மட்டும் செய், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய். என்ன விஷயம்? உன்னோட நாக்கு மட்டும் கட்டுப்படுத்திக்கோ. இந்த நாக்கை நீ கட்டுப்படுத்திக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். மறுமை நாள்ல எந்த விஷயமும் பலனளிக்காது. ஒன்னே ஒண்ணு கல்பன் சலீமா அப்படின்னு சொன்ன அந்த குரான் ஆயத்துல வந்திருக்கக்கூடியது அதுதான். கல்பன் சலீமாவை தவிர எதுவும் பயனளிக்காது. அப்ப அந்த கல்பன் சலீமாவுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நேர்த்தியான நாக்கு. புரியுதா? ஓகே, இப்ப நான் சில விஷயங்கள் சொல்றேன், ஒரு 3 விஷயங்கள் சொல்றேன். இந்த 3 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளுடைய நாக்கு அப்படின்றது சீராக ஆயிரும். என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், எனக்கு தேவை இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்த பத்தி பேசக்கூடாது. உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க, இப்ப அவங்கள்ட்ட போய் அவங்க வீட்டுல இந்த சண்டை நடந்துச்சு, என்னாச்சு, இவங்களுக்கும் சண்டை நடந்துச்சு, அதனால அது என்னாச்சு, அதனோட முடிவு என்ன, இல்ல உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, அவங்களுக்கு யாராச்சும் வேற ஏதாச்சும் விஷயம் செஞ்சுட்டு இருப்பாங்க, இது நீங்க பண்ணிருக்கலாமே, நீங்க இப்படி பண்ணிருக்கலாமே, நீங்க அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடியத போய் நான் தெரிஞ்சுக்கணும்னு அதுக்குள்ள மூக்க நுடைச்சு ஆராயிருது. இதனால எனக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா? இப்ப அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கல, இப்ப அதை போய் நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா? இல்ல. அப்போ ஒரு யூஸும் இல்ல. அப்போ தனக்கு தேவையில்லாத, தனக்கு பயனே அளிக்காத விஷயத்துல தலையிடக்கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா பாவமான காரியங்களை பேசக்கூடாது. பாவமான விஷயங்களுக்குள்ள என்ன வந்துரும்? இப்ப கெட்ட பேச்சு, அல்லாஹ்வுடைய நினைவை தராத எந்த பேச்சுமே என்னதுதான்? கெட்ட பேச்சுதான். வீணான காரியத்துல நம்மளுடைய நேரத்தை வீண்வரை ஆக்கக்கூடிய எல்லா பேச்சுக்களுமே என்னதுதான்? கெட்ட பேச்சுதான். அப்ப அந்த பாவமான பேச்சுகளின் பக்கம் நம்மளுடைய நாம செலுத்தக்கூடாது. 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிறந்த மனிதனா ஆக்குவதற்காக அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாமே எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. அப்படித்தானே? அவங்களுக்கு நபித்துவ பட்டம் கிடைச்சதுனாலதான் அவங்க அப்படி இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு நபித்துவ பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உண்மையாளர், நேர்மையாளர்ன்ற பட்டத்தை மக்கள் கிட்ட வாங்கினவங்க. சரியா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கன்னா இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசுபவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்காங்கன்ற விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இயற்கையாகவும் ரசூலுல்லாஹ்க்கு அப்படி வராது, செயற்கையாகவும் அந்த விஷயங்களை பேச வராது. அப்ப அந்த மாதிரியான கெட்ட பேச்சுகள், கெட்ட வார்த்தைகளை பேசாம தவிர்க்கணும். இது மட்டும் இல்லாம இன்னும் லிஸ்ட்ல நிறைய இருக்கு. சரியா? ஆனா மேஜரா முதன்மையா இருக்கக்கூடிய இந்த 3 விஷயத்த மட்டும், ஃபர்ஸ்ட் தனக்கு தேவையில்லாத பேச்ச பேசக்கூடாது, 2வது பாவமான விஷயங்களை பேசக்கூடாது, 3வது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இந்த விஷயங்களை ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான் அப்படின்னாலே அவனுடைய நாவு நேர்த்தியான நாக்காயிரும், அவனுடைய கல்பு நேர்த்தியான கல்பாயிரும். நேர்த்தியான கல்பா இருக்கிறது மறுமையில எனக்கு பயனளிக்கக்கூடிய கல்பாக மாறிடும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? நம்மளுடைய நாவை அந்த மாதிரி கட்டுப்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ்? அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் ஈமானுக்கும் அந்த நாக்குக்கும் உள்ள உதாரணம் சொன்னேன்ல, அதாவது ஒரு தட்டுல நான் வச்சு சாப்பிடுறேன், எடுக்கக்கூடிய அந்த உணவு கெட்டு போனதா இருக்கு அப்படின்னா அந்த உணவு தட்டுல இருக்கக்கூடிய உணவு தான் கெட்டு போனது அப்படின்ற விஷயத்த ஈமானோட கம்பேர் பண்ணி சொன்னேன்ல, அது யார் சொன்னது அப்படின்னா இமாம் இப்னு அல் கையும் ரஹிமஹுல்லாஹ் சொன்னது. சரியா? இமாம் இப்னு அல் கையும் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன கருத்து அது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நாவாகவும்
இப்படி ஒரு நேர்த்தியான கல்பாகவும் என்னுடைய கல்பை ஆக்கி வைக்க, நம்மளுடைய கல்பை ஆக்கி வைக்க அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.